சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் பித்தப்பை கல் பிரச்சினை காரணமாக வயிற்றுவலி ஏற்பட்டு கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவர்கள் பணியில் இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாலேயே விக்னேஷ் உயிரிழந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். டாக்டருக்கு வேலை நிறுத்தத்துக்கு காரணமாக எங்க தம்பி உயிரா போச்சு. இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்களே, அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது? இங்க வந்து யாருமே இங்க உள்ளவையாளிகள் யாரும் புறநோயாளிகள் யாரும் உள்ள வரக்கூடாது போர்டு வைக்க வேண்டியதுதானே? இல்லைன்னா இந்த இடத்துல டாக்டருங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுதானே? இல்லைன்னா அட்மிஷன் சீட்டு போட்டு ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க, அட்மிஷன் சீட்டு போட்டு அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுதானே? இது போல வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கப்பா, இங்க டாக்டருங்க இல்லப்பா, நர்ஸ் இல்லப்பா, இங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? எதுவுமே சொல்லாம சும்மா ஒருத்தனை கூட்டு படிக்க வச்சு ஒருத்தனை சாவு வச்சிருக்காங்களே, இது கண்டிப்பா நீதி கிடைக்கணுங்க, கண்டிப்பா நீதி கிடைக்கணும். இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் விக்னேஷின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிகழ்வு தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மருத்துவமனை நிர்வாகம், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாத நிலையில் கவலைக்கிடமாக விக்னேஷ் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அப்போது மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் அவசர சிகிச்சை பிரிவில் விக்னேஷுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.